Hi guys, வணக்கம். She is a billionaire but tomboy. It's a time for dare. பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சின்னதாக என்றோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்லியனர் ஓகேங்களா, பில்லியனர்ஸ் ஓகேங்களா, பெரிய பணக்கார பொண்ணு. ஆனால் ஒரு டேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஓகேங்களா தயங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், லவ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளா 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 பிளா. அப்படியே வீடியோ கால் விடலாம். என்னடி என்ன மச்சி இவ்வளோலாம் முடியாதடி, எதுக்கடி வீட்டை போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னடி என்னால் முடியாதா? பார்த்துலாமாடி? பார்க்கலாம்டி, பார்க்கலாம். அவ்வளோலாம் முடியாது. இந்த வாய் நினச்சா கண்டிப்பாக முடிப்பா, தெரியும்ல. சரிடி, ஓகே டேர் பார்த்தலாமா? என்ன டேர்? இப்போ தானே சொல்லியிருக்கோம். இரு வரேன், நீ மட்டும் தலைநில. வாங்கடி. கொத்து வச்சிடலாமா? கண்டிப்பாடி. அவள் போன தடவை என்னை வச்சு செஞ்சிட்டாடி. கண்டிப்பாக அந்த தடவை பெருசாக கொடுக்க முடியும் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காளுங்க. இங்கே நீங்கள் வந்து அப்படி என்ன கொடுக்க போகிறாளுங்க? மிஞ்சி போனால் யாரையாவது கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவாளுங்க, ரோஸ் கொடுக்க சொல்லுவாளுங்க, அந்த மாதிரி தானே பண்ண சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் இருக்கிறது ஒரு பெரிய ரெசார்ட் ஓகேங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்ல ரிச்சஸ்ட்டு தான் ஓகேங்களா. ஆனால் ரிச்சஸ்ட் மீன்ஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து பெரிய பில்லியனர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பொண்ணு. நீங்கள் உங்கள் அப்பா கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரியான அப்பா. பட் ஆனால் நீங்கள் வந்து எதுவும் வேலைக்கெலாம் போகிறதில்ல, ஊர் சுற்றுறது வர்றது போகிறது அப்படின்ற மாதிரி தான். எப்போயாவது அப்பா கூப்பிட்டாருன்னா அப்பா கூட ஆஃபீஸ்க்கு போவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொண்ணு. இப்போ அப்படி தான். என்னடி பிளான் பண்ணிட்டீங்களா? ரெடிடி. ஆனால் நீ ரெடியான்னு சொல்லு. ஆல்வேஸ் ஒயின் ரெடி தாண்டி. ரெடியாக இருக்க இருப்பேனா? இப்போ என்ன, யாரை கூப்பிட்டு கிஸ் பண்ணணும், யாரை கூப்பிட்டு ஹக் பண்ணணும், யாரை கூப்பிட்டு ரோஸ் கொடுக்கணும், ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்கள், பண்ணுறேன். அதுதானே பிளானு? எனக்கு தெரியும்டி. போன தடவை உங்களை வச்சு செஞ்சது என்ன செய்யணும். கண்டிப்பாக நான் செய்கிறேன் பாருங்கடி இந்த தடவை நான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருப்பீங்க, பிக்கினி போட்டுட்ருக்கீங்க. அது ஒரு ப்ரைவேட்டான ப்ளேஸ் தான், கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு முன்ன மாதிரிலாம் இல்லடி, இது வேறு மாதிரி ஓகேங்களா. வேறு மாதிரி? என்ன வேறு மாதிரி? என்னடி என்ன ப்ளான் பண்ணுறீங்க? வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் முக்கி அப்படியே நீங்கள் எந்திரிச்சிட்ருக்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அது பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுங்க பார்த்துட்ருக்காளுங்க. அப்படியே அந்த கிளாஸ் வழியாக பார்த்தா அந்த சைடில் நடக்கிறது எல்லாமே தெரியும் ஓகேங்களா. அந்த சைடில் பிஸ்னஸ் மீட்டிங் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது போல். அப்போ வந்து தயங் வந்து உள்ளே வர்றாரு. மச்சே இவன் கிம் குரூப்போடைய ஓனர் அவன் தானே? ஆமாண்டி, இவன் ரொம்ப பர்ஃபெக்ட் பாவான்ல, கொத்து விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காதுங்க. என்னடி என்ன பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பண்ணிட்டோண்டி, எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி எப்படி கிட்டே போயிட்டு கையால் லாக் பண்ணுறவங்கள. என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு உங்கள் முகத்தெல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்படி கேட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லாம் அப்படி சிரிச்சிட்ருக்காளுங்க. என்னடி அண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்துகிட்ருக்கீங்க. என்ன மிஞ்சி போனால் கிஸ்ஸு ஹக் இந்த மாதிரி தான் சொல்ல போகிறாளுங்க. நமக்குலாங்க ஜுஜுபி அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா அப்போது உங்களை அப்படியே டேர்ன் பண்ணி தயங்க அப்படியே கை காமிச்சு நின்றுட்டுருக்காளுங்க. என்ன யார் அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. வேறு ஒருத்தனை பார்த்துட்டு என்ன அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா, கிஸ் பண்ணணுமா, ஹக் பண்ணணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அவளடி இந்த பார் கார்னரில் நின்றுட்டுருக்கான் பார் ஃபைல் வச்சுட்டு. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை. பார்த்த மாதிரி இல்லடி, பார்த்துருப்பேன். ஏன்னா உன் கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் கேட்டாங்க. என்னடி சொல்கிறீங்க? இதுதான் மாட்டினியா? அவனை நீ கவுத்து காமிக்கணும். என்ன அவுத்து காமிக்கணுமா? உன் தமிழில் தீய வைக்க கவுத்து காமிக்கணும்னா
லவ்வில் விழ வச்சு காமிக்கணும். அந்த மாதிரி பொண்ணுங்களாம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் என்ன இதெல்லாம் போங்கப்பா. மாட்டினாடி என்ன பண்ண முடியா? என்ன அவனை கவுத்து காமிக்கணும் அவ்வளோதானே? கவுத்தில் அவுத்தே காமிக்கவா? மச்சி நீ அவனை முதல்ல கவுத்து காமி, அப்புறமா நீ அதெல்லாம் காமிக்கிறேன், நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம். என்னடி என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த ஒயின்? ஐயோ அம்மா ஒயினு, நீ முதல்ல கண்ணில் பார்த்துருக்கியா? பொண்ணு மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காடி அவனுக்கு. ட்ரெடிஷ்னலாக பார்ப்பான் அவன். நீ மாட்டிக்கிட்டு இங்கே பாரு, அரை ட்ரௌசரு கார் ட்ரௌசருன்னு மாட்டிக்கிட்டு மண்டையை செதுக்கி வச்சிருக்கிற. ஒன்றெல்லாம் அவனுக்கு பிடிக்குமா? சிங்கப்படுத்துறே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையெல்லாம் திரும்ப அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு, ஆக்சுவலாக உங்கள் கட்டே வந்து பாய் கட் ஓகேங்களா? பாய் கட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ நாடி அவனை கவுத்து கம்மினா அவ்வளோதானே? அதானே டேரு பார்த்துக்கிறேன்டி. பாரு என்ன எத்தனை மாதம் உனக்கு? 3 months கொடுக்குவா மச்சி? சிங்கப்படுத்தாதீங்கடி. 1 month முடிச்சு காமிக்குவா? மச்சி மாட்டினாடி. ஒயினை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களாடி? ஆனால் இப்போ பார்ப்போமே. ஏன்னா கிம் தொயோங்கன்றவன் சாதாரணமான இல்லடி. பாருங்கடி, பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போய் நின்றுட்டு அந்த ஸ்விம்மிங் பூலோடைய கார்னரில் நின்றுட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கீங்க. அந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜில் அப்படியே உங்கள் கழுத்தை வச்ச தலையை வச்ச மாதிரி சின்ன வச்ச மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அங்கே ஸ்டைலிஷாக அப்படியே பேசிகிட்ருக்காரு. இந்த சைடில் பார்க்கல ஓகேங்களா? இந்த சைடில் பார்த்தாலுமே தெரியாது, வெறும் கிளாஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இங்கேருந்து பார்த்தா அங்கே தயாங் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய ரெசார்ட்டு ஹோட்டல் அப்படின்றப்போ இந்த மாதிரி மீட்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு கிளைண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு கஸ்டமராக இருக்கலாம், யாராவது வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மீட் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கிம் தயாங் தெரியல, உன்னை கவுத்து தானே காமிக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் அழகாக தான் இருக்கு. நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மச்சி முடியல் தான் ஒரு ட்ரீட்டை கொடுத்துட்டு முடிச்சிடு, நீ தோத்தா மட்டும் போதும் எங்களுக்கு. உங்களுக்கு என்னடி அவனை கவுத்து காமிக்கணும் அவ்வளோதானே? 1 month டைம் கொடுத்துருக்கீங்க, மூடிட்டு இதுக்கப்புறம் 1 month என் மூஞ்சில் மட்டும் முடிக்காதீங்க. எப்படி கவுத்து காமிக்கிறது நானும் காமிச்சிட்டு பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட், லூஸான டிஷர்ட், மண்டையில் அப்படியே தலையை அப்படியே தோட்டிக்கிட்டே போவோம் இல்லைங்களா, கையால் அப்படியே தட்டி விட்டிக்கிட்டே ஃப்ளிப் பண்ணிட்டு போவோம்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஒரு லூஸான ஒரு செப்பல் அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அதே ஹோட்டலில் தான். அங்கே வந்து மீட்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஒருத்தவங்களும் அப்படியே வெளில வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு கார்னரில் ஒரு வாலில் அப்படியே கை வச்ச மாதிரி நீங்கள் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவரோட அசிஸ்டண்ட்டை பேசிட்டு வந்துட்டுருக்குறாரு. கூட யாரோ ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இப்போ எப்படி தயங்க பிக்சரில் இருக்காரோ அந்த மாதிரியான லைட்டாக கோல்டாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாட் பேட் ரொம்ப அழகாக இருக்குடா. சரி லிப்ஸ் வாவ் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போதைக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக வரேண்ணே. 1 month இருக்கு பேபி, வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவர் லிஃப்ட்டுக்கு அப்படியே ஏறி போகிறதுக்காக போவார். நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. மீட்லாம் முடிஞ்சிச்சு போல் அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு 1 week 2 weeks இந்த மாதிரி வெளில அவுட்டிங் வர்றது சாதாரணமாக நடக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் ஒரு 2-3 days இருக்குது போல். ஸோ இந்த அவுட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயாங்க டேர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. என்ன மச்சி முடிச்சிடுவியா 1 monthல? முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வாங்கடி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அப்படியே கிளப்பி விடுறீங்க. வீட்டுக்கு தான் போகிறீங்க. மேம் சார் உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாரப்பா? இல்லை மேம், மார்னிங் தான் சொன்னாங்க. நீங்கள் அவுட்டிங் போயிருக்கீங்கன்னு சொன்னேன். என்ன திட்டினாரா? இல்லை மேம், அந்த ரெசார்ட்டில் தான் ஒரு மீட்டிங் நடந்துச்சான். அந்த மீட்டில் அவங்கள கலந்துக்க சொல்லி சொன்னார்.
பட் நீங்கள் கால் எடுக்கவே இல்லை மேம். சரி ஓகே, அப்பா கிட்ட கன்வே பண்ணிடுங்க, ஒரு 1 மந்த்து அவுட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு. மேம் இல்லை, 1 மந்த் அவுட்டிங் போகிறேன். காதில் விழுந்ததில்ல மேம். அப்பா திட்டு வர மேம். சொல்லுங்க, சொல்கிறதுக்கான வாய் இருக்கு. கேட்டிங்கல்ல நான் சொன்னதை. மேம் இல்லை மேம், அப்பா இன்னொரு விஷயம் கன்வே பண்ண சொன்னார். என்ன சொன்னார்? உங்களை நோஸ் பியர்சிங், அப்புறம் 2 காதுலையுமே தோடு போடணும், அப்புறம் என்ன முடி கட் பண்ணக்கூடாது, முடி வளர்த்துக்க சொன்னாரா? மேம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. மேம் 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 ம் அப்புறம் ஷார்ட்டாக ட்ரெஸ்ஸு போட வேண்டாம், கொஞ்சம் லென்த்து. இதோ பாரு மேம். மேம் சாரி மேம். நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். பாக்கிட்ட கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு கிடக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே மேலே போகிறீங்க. போயிட்டு அப்படியே பாட்டு பிடி சாங் தான், ஓகேங்களா? பேக்ரவுண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஜிங்கு ஜிக்கு ஜிங்கு ஜிக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆட்டம் ஆடிட்டுருக்கீங்க. இளமை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்குறீங்க. அதாவது அந்த சாங் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும். ஸோ அந்த சாங் போட்டு ஆடிட்டுருக்கீங்க. இது பிடிஎஸ் சாங் இல்லை, வேறு சாங், ஜேசனுடைய சாங். ஸோ அந்த சாங் அப்படியே போட்டு பேக்ரவுண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. அந்த சாங்கில் ஓடிட்டே இருக்கவே சாங் டக்குன்னு கட்டு. டாட் என்ன ஓயின் பண்ணுற? இந்த மரம் உன்னை வளர்த்து விட்டாங்களா? டேட் அதை ஆன் பண்ணிட்டு பேசுங்க, டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டு ஆடுறீங்க. ஒய்யன் ஒய்யன் டேட் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அம்மாவில் அதை பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அதுக்குன்னு இப்படி ஆடிட்டுருக்க நீ? டேடி இல்லைடா, இந்த பாருமா, இங்கே பாரு, உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் அப்படியே பொறுமையாக சாங் உங்கள் ஃபோனில் வச்சுட்டு லைட்டாக அப்படி தலையை மட்டும் தனியாக ஆட்டிகிட்ருக்குறீங்க. என்னம்மா பண்ணுற? அப்பா பேசுகிறத கூட கதை கொடுத்து கேட்க மாட்டியா? டேட் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அதை பண்ணிகிட்ருக்கேன் டேட். நானும் யாரையும் கெடுத்து வாழலை, நான் மட்டும் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன், யாரையும் டார்ச்சர் பண்ணல, நல்லா தானே இருக்கேன், நல்ல பொண்ணாக தானே இருக்கேன் டேட் அப்படின்னு சொல்லி பிளாப்ளா 2 பேர் கூட அந்த கான்வர்சேஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே டேட் சரி ஓகே, நீங்கள் சொல்கிறத கேட்க ட்ரை பண்ணுறேன், பழம் டோட்டலாக மாற முடியாது என்னால் டோட்டலாலாம் மாறவே முடியாது டேட், புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒயின், இது எப்படி மாறினா நல்லாயிருக்குமா சொல்லுங்கள்? ஹேர் கட் பண்ணியிருக்கேன், இதுதான் நல்லாயிருக்கு, சூட் ஆகுது டேட். நான் இப்போ திடீர்னு லென்த்தியாக முடி வச்சுனா என் கேங்கில் இருக்கிறவங்க என்னை என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. பட் கூடிய சீக்கிரம் மாறிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரி ஓகேம்மா. இப்போ என்ன 1 மந்த் எங்கே போகிற? அதில் கேட்கக்கூடாது டேட், கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவுட்டிங் போகிறது வேறு மாதிரி பிளான் பண்ணுவோம் டேட், அதை போய் கேட்குறீங்க. மா டேட் புரிஞ்சுக்கோங்க டேட், இது இது என்னுடைய யங் ஏஜ், இது என்ஜாய் பண்ணுற வயசு டேட். எப்படி என்ஜாய் பண்ணல டேட், போங்க டேட் போங்க போங்க, கூலாகுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே வெளில அப்படியே விட்டுடுறீங்க. அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு திரும்ப அப்படியே இளமை 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் ஓடுது, இங்கிலீஷில் ஓடுது. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே பட்டுட்டு கிம்தயா மறந்துட்டேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆடிட்டுருக்கீங்க. சேம் டைம் அப்படியே உங்கள் லேப் எடுத்துகிட்டு கிம் குரூப் உடைய ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறீங்க. ஹேண்ட்ஸமாக நிறைய பிக்சர்ஸ் அப்படியே வருது. ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. நமக்கு சூட்டாக வர மாதிரி இல்லையே, ஒன்றாவது இவனுக்கு எனக்கு மேட்ச் ஆகுதா பாரு. என்னடா எல்லாத்தையுமே ஹையாக இருக்க, படிப்பில் பெரிய புள்ளியாக இருப்போம் போலையே, நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா இவன் ஒரு ஓசிடி கேஸு போல். ஐயோ ஈவன் ரொம்ப ஓவராலாக இருக்கான். சரி ஓகே, 1 மந்த் மட்டும் கொஞ்சம் எப்படி இவனை மீட் பண்ணுறது, மீட் பண்ணி வா, இவன் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்கா, அசிஸ்டன்ட் நம்ம பயோடேட்டாவோட நம்ம ரசியமோட
செட் ஆகுதா சூட் ஆகுதா? ஆகுதே. வா 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 வா. எனக்கு இந்த உன்னை மீட் பண்ணுறதுக்கு நீனே எப்படி பிளான் போட்டு தரியே? வா க்யூட்டுடா நீ. சீக்கிரம் வந்துடுறேண்ணே. 1 மந்த் உன்னை வச்சு குச்சாது பண்ணிடலாம். ஃபன்னு 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 தான். வையன் செம்ம பெரிய கண்டன்ட்ரி கிம்தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிட்டு பேக் பண்ணுறீங்க. இது 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 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று கூட குர்த்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கேர்ள்ஸ் திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஷார்ட்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு இது மாதிரி தான் இருக்குது. கேப்பு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கே தவிர ஒன்று கூட அந்த குர்த்தி டைப் இல்லை, மாடர்ன் ட்ரெஸ் இல்லை, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பாய்ஸ் திங்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்குது. திடீர்னு யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு பையனோட சூட் கேஸ் தான் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு தான் நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஃபைனலாக இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு ரூம் ஓகேங்களா, பிஜி அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே தங்குறீங்க. எங்கேருந்து பார்த்தா அவன் அப்பார்ட்மெண்ட். ஓகே ஓகே ஓகே. கம்பெனிக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருது. ஓகே ட்ரை பண்ணுவோம். என்னடா ஃபார்மல் ட்ரெஸ்ஸா? இதுக்கும் எனக்கு செட் ஆகவே ஆகாது. பட் ஓகே போட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு வெளில வெயிட் பண்ணுறீங்க. வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணால் 1 by 1 உள்ளே போகிறாங்க வராங்க. நீங்கள் பொண்ணா பையனா? ஏன் என்னை பார்த்தா பொண்ணை தெரியுதா பையனா தெரியுதா? இல்லை நான் பொண்ணு இந்த மாதிரி ஹேர் கட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போனேன்னா அந்த சார் என்னை இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த மேனேஜர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு, இந்த மாதிரிலாம் யாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி போட்டாங்க. இந்த வேலை நம்பி தான் நான் இருந்தேன். பாருங்கள், நீங்கள் பொண்ணாக இருந்தால் உங்ககிட்ட வான் பண்ணிடலான்றதுக்காக சொன்னேன். பட் உங்களுக்கு பையன் மாதிரி தான் இருக்குது. சரி நான் போயிட்டு வரேன், பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சுகமாக போகுது. என்ன அந்தளவுக்கா? பட் ஆனால் இவனை மீட் பண்ணுமே, மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணுன்னு தெரிஞ்சு வெளில அமிச்சிட்டானா எப்படி இவனை கவுக்கிறது, எப்படி இவனை அவுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் பொண்ணு தான், பயோடேட்டாவில் தெரிஞ்சிரும்ல. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. எஸ் கமெண்ட் சார். இல்லை வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த உடனே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போக சொல்கிறாங்க. எப்படி சார் பார்த்த உடனே வேலை இல்லைன்னு சொல்லுவீங்க? எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிங்களா? இன்டர்வியூ எடுத்தீங்களா? எதுவுமே பண்ணாமல் வெளில போனால் எப்படி? நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறேன், இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கேன். சட்டப்படி எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு. போட்டுமா 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்துறீங்க. காற்று முடிச்சுன்னு கத்தவே எங்கள் மேனேஜர் வந்து கால் பண்ணி இப்போது வந்து ஹச்ஆருக்கு, அதாவது டைரக்டருக்கு இங்கெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணுறாங்க. என்னையா பிரச்சனை? சார் பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது. பட் ஆனால் சாருக்கு பிடிக்காதுல்ல. சரி ஓகே இருங்க சார்கிட்ட கேட்குறேன். இல்லை இல்லை வெளில அனுப்புங்க, என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இங்கே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. இப்போது உங்களுக்கு இன்னும் கோவம். அவனே சொல்லிட்டானா? இல்லை இல்லை நான் கேஸ் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். உங்கள் ஓனர் கிம்தாங்க மேலே போடவா போடவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. இங்கே வந்து தேங்க இங்கே வந்துட்டார். யார் அவள் பெரிய எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்துட்டு முறைக்கிறாரு உங்களை. யார் நீ? இங்கே இந்த கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க சொன்னால தானே வந்தேன். நான் ஒன்றும் ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு வரல, எல்லாமே ஒரிஜினல் தான், செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் எனக்கு கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், வெளில போகிறேன். ஆனால் இந்த கம்பெனிக்கு நான் செட் ஆக மாட்டேன், அதுவும் என்னோடய கெட்டப் தான் செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்கிட்டையுமே சண்டை போடுறீங்க. அவருடைய சைலண்டாக பாக்கெட்டில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு, என்ன சொல்லுங்கள், நீங்கள் தானே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க, அதை பார்த்து தானே வந்திருக்கோம். ஒன்று இன்டர்வியூ எடுங்க, அதில் நான் ஒருத்தலை எனக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லைன்னா தூக்கி வெளில போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. பட் இன்டர்வியூ எடுக்காமல் நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்னா அது எப்படி? கரெக்டாக மிஸ்டர் கிம்தாயா?
கேட்டோடனே எல்லோரும் ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு பார்த்துட்ருக்க. அப்போது உனக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது. சரி ஓகே, ரவுண்ட்க்கு வா, ப்ரூவ் பண்ணு, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு முடிச்சுட்டு இங்கே அந்த மேனேஜர்கிட்டேருந்து அந்த ஃபைலை வாங்கிட்டு அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. அம்மா பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாஸுக்கிட்டே இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்கன்றப்போ உங்கள் மேலே பயம் வராதா? கொஞ்சம் லைட்டாக பயம் தான் உங்கள் மேலே எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு பேண்ட்டு தான் போட்டிருக்கீங்க, ஃபார்மலில் தான். அந்த பேண்ட்டில் அப்படியே கையை விட்டுக்கிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே ஹையாக போகிறீங்க. பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயமே இல்லை. அப்படியே அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாரா, உங்களை முறைச்சிக்கிட்டே போகிறாரு. யோ போய்யா, முறைச்சா பயந்துருவோமா? பெரிய ஒரு பிடுங்கி போ. ஷிஷோ கவுத்து காமிக்கணுமே, இவங்கிட்ட முதல் நாளே சண்டை, எப்படி ஒரு பட போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே உள்ளே போவே. இந்த பார் நெல், உன்னை உட்காரவே சொல்லி, இது என்ன கூத்தா இருக்கு? வந்தால் உட்காந்தா என்ட்ரி எடுப்பாங்க. சரி ஓகே. சார் மரியாதையா வெளில போய்ட்டு டோர் நாக் பண்ணிட்டு உள்ளாரு. என்ன இவன் பின்னாடி தானே வந்தேன், எனக்கு தெரியாதான் நான் வந்தது, குழப்பு, இவனை எடுத்து பேசிட்டோன்ற மாதிரி அப்படின்னு திரும்ப வெளில வந்துட்டு நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. மே கமெண்ட் சார்? கமெண்ட் சார். கணேசி நெல் ஒன்றும் உட்கார தேவையில்ல. அப்புறம் உட்காராம நின்றுட்டே இருக்கணுமா? நான் பழி வாங்குறான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. சார் இப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்கிறியோ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பேசவே. சரிங்க சார், நீங்கள் கொஷின் கேளுங்க. எனக்கு தெரியும் நான் மூட்டு நெல். சார் இல்லை, தப்பாக எடுத்துக்கூடாது, நான் ஆல்ரெடி எல்லாமே க்ளோஸ் பண்ணி துப்பாரு என்னோடய ஆஃபீஸ். கொஞ்சம் ஏடா கூடமாக பேசுகிறத கேட்டேன்னு வையா, சீட்டு கழிச்சு வெளில தொடர்றது என் மொதல் தான் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பெரிய பெரிய ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க போல், பெரிய ஸ்கூலு பெரிய காலேஜு, நல்ல பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கீங்க. ஒரு 70% எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? 90லாம் அந்தளவுக்குலாம் இல்லை, 70% அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, எல்லாமே ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. சார் என்ன வேலை கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியில் பதில் சொன்னேன், அப்புறமா உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் சில இதில் வந்து யோசித்தாலும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. என்னடா இவளுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. சார் அப்புறம் வெயிட் பண்ண அப்புறம் அப்படின்னு சொல்லி அவரே யோசிச்சு என்னடா இவளை சொல்லி வெளில தொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டஃப்பாகவே கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. என்ன சார் இன்னும் எவ்வளோ டஃப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கொஷின் சொல்ல தான் போகிறேன், சொல்ல தான் போகிறேன். கடைசியில் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க, அதானே சார்? தெரிஞ்சிச்சு, இதுதான் உங்களுடைய நீதியா? சரி விடுங்க, இந்த கிம் குரூப்பில் இப்படி தான் ரன் ஆகுதுன்னு இப்போ தான் புரியுது. ஓகே குட் பாய். எல்லாம் ஒரு கம்பெனின்னு நினச்சி நான் வந்து பாருங்கள், என்ன எதில் எடுத்து அடிச்சுக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பேசிகிட்டே அப்படியே திரும்பிட்டு போவீங்க. இல்லை சார் என்ன கூப்பிட்டீங்களா? ஒன்று தான், உட்கார் சார் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே தொம்முன்னு மேலே போட்டு உங்கள் பயோடா ரெஸ்யூம் எல்லாமே மேலே அப்படியே தொம்முன்னு போட்டு, சரி எங்கே இருக்க? சார் எங்கே தானே, இந்த பார், இந்த சில்லித்தனமாக பேசுகிறதுலாம் என்கிட்ட வேணாம், கேட்டதுக்கு பதில். சரியில்லை, நான் ஒரு கிராமம் சார், இங்கே வேலை கிடைக்குமான்னு வந்தேன், பார்த்தா எங்கேயும் வேலை கிடைக்கல சார். எங்கே பார்த்தாலும் நீ கிராமம் படிச்சிருக்கிறது தான், பெரிய காலேஜில் படிச்சிருக்க, பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸுங்க சார். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உன்னை படிக்க வைச்சாங்க, அதுவும் ஹை ப்ரொஃபைலில் உன்னை க்ரியேட் பண்ணாங்க. சார் ப்ரொஃபைல் பார்த்தலாம் என்ன சார், இது என்னோடய டிக்னிட்டிக்கு ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்குது.
டிக்னிட்டி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சந்தேகமாக அப்படியே திரும்ப அவரோட சேரில் உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு பார்க்குறாரு. சார் நீங்கள் இன்னும் நம்மளே நினைக்கிறேன் சார். சரிங்க சார் கிளம்புறேன். வேணாம் வேணாம்னா கிளம்ப. சார் 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 ப்ளீஸ் சார், வாய்க்கு கொஞ்சம் அவனுக்கு ஓவராக தான் இருக்குது, வெயிட் பண்ண அப்படின்னு யாருக்கும் கால் பண்ணுறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? டு வாட் ஐ சே. சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான லெட்டர் கொடுக்குறாங்க. சார் வேலை கொடுத்துட்டீங்களா? சூப்பர் சார், செம்ம சார். ஹேண்ட்ஷேக் கொடுங்க சார். உட்கார். சார் இல்லை உட்காருன்னு இவ்வளோதான் நீனா? சார் வேலை கொடுத்துருக்கீங்க அந்த சந்தோஷத்தில். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதுல? அது மட்டும் இல்லாத என்னோடய பிஏவா வர மறப்புற. சார் அப்படியா? ஏன் உனக்கு தெரியாதா? சார் மறந்துட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ hour அப்படியே உட்கார வச்சுருக்காரு. அவர் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. முறைக்கிறாரு. திரும்ப அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ½ hourன்றது 1 hour கிட்ட அப்படியே ஆயிடுச்சு. சார் சார் என்ன? இல்லை வேலை தரேன்னு சொல்லிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொடுத்துட்டீங்க, அப்புறமும் எதுக்கு சார் இங்கேயே உட்கார வச்சுருக்கீங்க? உட்காருன்னு சொல்லியிருக்கல, மூடிட்டு அப்படின்ட்டு திரும்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 2 hours ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது திடீர்னு கமெண்ட் சார் வாங்க அப்படின்ட்டு அவருடைய கொஞ்சம் சிஸ்டம்லேருந்து கொஞ்சம் தள்ளிட்டு அவருடைய பார்த்துட்ருக்காரு. சார் இவங்களா சார்? அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் அந்த சேரில் அப்படியே ஸ்விங் ஆகிட்ருக்காரு. ஓகேங்களா மேம் எந்திரிங்க அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் உங்களை செக் பண்ணுறாங்க. சார் சார் என்ன பண்ணுறாங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ண. சார் ரைஸ் பண்ணு. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அப்படியே டேபிள் வச்சுட்டு நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே அளவு எடுத்துக்கிறாளுங்க. எடுத்துகிட்டு அவங்க முடியெலாம் அந்த ஒரிஜினலாக என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, சார் என்ன சார் பண்ணுறலங்க? உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறு. சார் முடியாது சார், வாய்ப்பில்லை. மூடிட்டு நான் சொல்கிறேன் கேளு. ஆல்ரெடி பையன் மாதிரி தானே இருக்கேன், இனிமேல் என் கூட பையன் மாதிரி தான் வரப்போகிறேன். சார் மாத்திருங்கண்ணே, இங்கே சைடில் ரூம் இருக்குது, கூப்பிட்டு போங்க. சார் 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 என்ன சார், நான் வேணா பொண்ணை கூட மாறிடுறேன் சார், ரொம்ப சுத்தமாக பையனெல்லாம் நல்லா மாற முடியாது சார், எப்படி சார்? மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. ரெண்டு கேர்ள்ஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக தான் நீங்கள் முடி ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கீங்க, சரி இது ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக நீங்கள் அந்த காதில் போட்டுக்கிற அந்த கம்மல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஒரு கம்மல் போட்டிருந்துருப்பீங்க, அந்த ஒரு கம்மலையுமே கழட்டிடுறாளுங்க. அந்த கம்மல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கீங்க. எங்கள் சத்தம் கேட்டு என்ன பிரச்சனை உனக்கு? சார் என்ன சார் நடக்குதுங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, இருந்தாலும் உனக்கு வாழை கொடுத்துருக்கேன்ல, மூடிட்டு நான் சொல்கிறேன் நீ செய். ஏதாவது கேட்டுன்னு வைக்க வேலையை பிடிங்கிட்டு வெளில துரத்தி விட்றேன், பரவாயில்லையா? ஓகே சார் ஓகே அப்படியே மூடிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவளுங்க வந்து ஒரு லூஸான ஷர்ட்டு, ஏன்னா லைட்டாக அவங்க ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் லூஸான ஒரு ஷர்ட்டு. பேண்ட் வந்து உங்கள் பட்டை வந்து அப்படியே ஸ்டெப்பாக தெரிகிற மாதிரி இருக்குமா, அதனால் அதையுமே இது பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் லூஸான ஒரு பேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. செப்பல் வந்து கிடையாது, ஷூவாக கொடுத்துட்றாளுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பட்டிட்டிங்கெல்லாம் பார்க்க பையன் மாதிரியே இருக்கீங்க. என்ன கொஞ்சம் ஷைனிங் அதிகமாக இருக்கா, ஸோ அந்த ஷைனிங்கை கம்மி பண்ணுன்றதுக்காக லைட்டாக அப்படியே மேக்கப் போட்டிருக்காங்க. சார் உதவலாமா? பார்த்தா பையன் மாதிரியே இருக்கீங்க. அந்த கிட்ட வந்து உங்கள் ஷர்ட் அப்படியே தூக்கி பார்க்குறாரு, அதாவது தூக்கி கிடையாது ஓகேங்களா, அவங்க ஷோல்டர் கிட்ட அந்த ஷர்ட் அப்படியே தூக்கி பார்க்குறாரு. பக்கா 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 பக்கா
பார்க்க பையன் மாதிரியே இருக்குடி. நீ இனி ஒயின் கிடையாது. ஆ என்ன ஒயின் கிடையாதா? நான் ஒயினு தான். என்ன பேரில் மாற்றுவீங்களா? அதெல்லாம் முடியாது. பையன்களையும் ஒயினுன்னு இருக்கானுங்க. ஏதாவது கிம் ஒயின்னு, பார்க் ஒயின்னு, ஜியான் ஒயின்னு, ஏதோ ஒன்று ஒயின் வச்சுருங்க. அப்படின்னு வைங்க. இந்த ஒயின்லாம் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? இந்த வாயை மூட்டியா? சரி மூடிட்டேன் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் ஒயின் தான் மூடி நில்டி அப்படின்ட்டு நிற்க வச்சுட்டு, இப்போது கிளம்புங்க சார். எங்கே சார்? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை நில்லு. மற்ற 2 பேரையும் இப்படி வெளில போக சொல்லிருப்பாங்க. நீ இனிமேல் பையன், புரியுதா? சார் பையன். ஓகே பையன்தான். என்ன சத்தம்? பசிக்குது, அதான் வயிறு கொஞ்சம் கிடமுடு. நீ இது காட்டுற? சாரி ஆடலை, நிற்கிற அப்படின்னு கொஞ்சம் அவரை கொஞ்சம் விற்பித்துற மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே வெளில ஏதோ மீட்டு போகணும் போல் இருக்குது. நல்லா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபைலை அப்படியே கையில் வச்சுட்டு பையன் மாதிரியே போகிறீங்க. ஓ பையனை தான் இப்போது பிஏவை எடுத்திருக்காரா? ஓகே அழகாக இருக்கான் போகிறேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் அப்படியே எந்திரிச்சு உங்களை சைட் அடிக்குதுங்க. எப்போவுமே தயங்க சைட் அடிக்கிறதுன்றது வழக்கம் தான். பட் தையாங்க விட ரொம்ப பலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் மேக்கப் போட்டாலுமே கூட ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த சைடில் அந்த கம்மல் போட்டிருந்துருப்பீங்க இல்லையா, அந்த கம்மலோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் க்யூட்டாக இருந்திருக்கும். அந்த க்யூட்னஸ் எடுக்கிறதுக்காகவே எடுத்திருப்பாங்க. அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா பொண்ணுங்களும் பார்க்குதுங்க எட்டி. வாவ் பாரு, நம்ம தயங்க பக்கத்தில் இன்னொரு பையன், அதுவும் செம்ம சாமையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காளுங்க. எங்கள் தயங்க கண்டுக்கவே இல்லை, போயிட்டாரு. எப்பவும் போல தான் எட்டி பார்க்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டாரு, அதனால் கண்டுக்கல. ஸோ இப்போது மீட்டுக்கு போகிறாரு. சார் என்ன மீட், எதுக்கு, எங்கே போகிறோம், எப்படி போகிறோம்? தப்பார் ஏதாவது தப்பு பேசினேன்னு வைங்க. ஓகே சார், வாயை மூடிட்டு நான் இருக்கேன், போகலாம். முன்னாடி உட்காரலாமா பின்னாடி உட்காரலாமா? மூடிட்டு எங்கே வேணாலும் உட்காரு. ஓகே வாயை மட்டும் உட்காந்துக்கிறேன் சார். ஜிப் போட்டாச்சு. என்ன சொல்கிற? சாரி சார், வாயில் ஜிப் போட்டாச்சின்னு சொன்னேன், நீங்கள் தப்பாரு இந்த மாதிரி அசிங்கமாக ஏதாவது பேசினேன்னு வையன், சீட்டு கழிச்சு வெளில துரத்துடுவேன், புரியுதா? சாரி சார், வாய் மூடிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வரீங்க. இப்போது மீட் போகிற இடமும் வந்துடுச்சு. அங்கே போனாச்சுன்னா அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் எப்போவும் கிம்தாங்க பார்க்குறது தான். பட் தயங்கு பக்கத்தில் இப்படி ஒரு பையனா, வா இவ்வளோ அழகாக இருக்கான்ல, யாரை பார்க்குறேன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்களா. இங்கே சைடில் அப்படின்னு இல்லை சார், எனக்கு ஒரு சேர் மூடிட்டு நில்லுண்ணா. நீ டேப் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே மீட்டிங் இப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஃபைல் அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. கொடுக்குறீங்க, எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. மீட்டிங் முடியுது. அங்கே ஒரு லேடி வந்து தயங்கிட்ட, ஹாய் தேங், அப்புறம் புது பையனாக இருக்கான், என்ன ஆள் எடுத்துட்டீங்க போல்? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை பையன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஷேக் பண்ணும்போது லைட்டாக ஏதோ சிக்னல் கொடுக்குது. நான் அப்படிப்பட்ட பையனெல்லாம் வேலைக்கு எடுக்கிறதில்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கதம்பு அப்படின்னு சொல்லவே அந்த லேடி அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகுது. சார் என்ன சார் சொல்கிறாங்க மேம்? உன்னை கேட்குறாங்க, கொடுக்குவா சார். என்ன? அதான்டி உன்னை கேட்குறாங்க, கொடுத்துருவான்னு கேட்குறேன். சார் அப்படிப்பட்டவளா? அதான் பார்வையே சரியில்லை சார், இல்லையே பார்த்துட்டு. என்ன பேசுகிற, மூடிட்டு. சாரி சார், சாரி, கொஞ்சம் அசுவாசப்பட்டுட்டேன், ஒன்றும் இல்லை, வாயை மூடிக்கிட்டேன் சார், மூடிக்கிட்டேன். அப்புறம் டைம் ஆச்சு, நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். சார் நான் கடமை கட்டுப்பாடுன்னு இருக்கிறப்ப அது என்கிட்டே வா, உனக்கு தனியாக தான் ரூம் தருவான்,
ம் 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 மூடிட்டேன் சார். ஜிப் போட்டாச்சு. ஆனால் உனக்கு இதுக்கு டிசிப்ளே வந்து நின்றுருக்கா? மூடிட்டேன்னு சொன்னால் போதும். ம் வா போகலாம் அப்படின்னு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்தது உங்களுக்கும் அவருக்கும் ஆப்போசிட் ரூம் அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. இங்கே ரூமுக்குள்ளே வந்தோடனே அந்த ஷர்ட்டெல்லாம் அப்படியே வெளில அப்படியே எடுத்து விட்டுட்டு செம்ம ஆட்டம். தனி ரூம் வர கொடுத்துட்டாங்கல்ல. எப்போவுமே வந்து ஒரு ப்ரைவேட் ரூம் அப்படின்னா, அதுவும் லக்ஸரி ரூம்னால் அங்கே எப்போவுமே ஹோம் தேட்டர் அந்த மாதிரி இருக்கிற இது இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன ரூமாக இருந்தாலுமே கூட மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. பாட்டை போட்டு விட்டு செம்ம ஆட்டம். அவர் டக்குன்னு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் அந்த காரிடாரே அலற மாதிரி பாட்டு. இவனுக்கு இவன் என்ன பெரியவன் நினைப்பா? ஏய் என்ன தனியாக ஏதோ சத்தம் வெல்ல அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. அப்போ தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறப்பீங்க போல். யார்? சாரு. ஹலோ சார். ஏய் கதவை தர வெளில வா. சார் இல்லை கதவை தர வெளில வான்னு. வந்துட்டேன் சார், இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டை நீங்கள் வெளில எடுத்து விட்டுருப்பீங்களே, திரும்ப அப்படியே சொருகிக்கிட்டு திரும்ப வெளில வரீங்க. அதாவது ஒழுங்காக சொருகலை, முன்னாடி மட்டும் சொருகிட்டு. என்னடி இது? சார் நான் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்லாம் இன் பண்ணதை எடுத்துட்டேன். குளிக்கிறதுக்கு உள்ளே போ சார். உள்ளே போன்னு டக்குன்னு அவர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, என்னடி இது? பாட்டு போட்டு இப்படி ஆடுவியா? இது காரிடாரில் சத்தம் கேட்குற அளவுக்கு. சார் கொஞ்சம் ஆசு பட்டுட்டேன் சார். ஆசுவாசம் சத்தம் மட்டும் வெளில வந்ததுன்னு வையன், அவ்வளோதான். நீ இந்த ரூமில் இருக்க தேவல, வா அந்த ரூமுக்கு. சார் அதுவும் ஒரு பையன் கூட. அப்பா வா சொன்னேன். சார் வரியா இல்லை? வந்துட்டேன் சார். லூசு பையன் சந்தோஷமாக இருந்தால் பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே பல்ப் காமிச்சிட்டு நீங்கள் மட்டும் பின்னாடியே வரீங்க. வரியா இல்லையா? வந்துட்டேன் சார். என்ன ஜென்மாவா? ஷோ அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டுருக்கீங்க. அவர் இப்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு துண்டில் வா சமாஜமாக இருக்கும். எப்போட்றா நான் ஒரு பொண்ணு ஏன் முன்னாடி டவுலோட வரான் இவன்? ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அப்படியே கண்ணை போத்துற மாதிரி கிளாஸ் டோர் சைடில் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணுற? ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்து பெட்டில் உட்கார்ற, புரியுதுல? சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க சார், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். மழை எதுக்கு இப்படி நின்றுருக்க? திரும்ப. சரியில்ல திரும்புறியா இல்லையா அப்படின்ட்டு அவர் மட்டும் டவல் கட்டிக்கிட்டே மேலே இன்னொரு டவலால் அப்படியே தொட்டிகிட்ருக்காரு. கண்ணாடி கிளாஸை பார்த்து தான் பேசிகிட்ருக்காரு. உங்களை பார்த்த மாதிரி பேசல, அதாவது கண்ணாடியை பார்த்து பேசிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து பால்கனி சைட் பார்த்த மாதிரி இருக்கிற கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. என்ன ஓவரா பண்ணுற? எப்படி போட்டாலும் இல்லையே சார். என்ன சார்? போ ஃப்ரெஷ்ஷப் ஆகும் மேலே, கண்ட ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை வைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய காலர் இருக்குல்ல, அந்த காலரை 2 வரலாறு அப்படியே பிடிச்சி அப்படியே பாத்ரூம் பக்கம் போய் தள்ளுறாரு. சார் என்ன காலரை பிடிக்கிறீங்க? என்ன அந்தளவுக்கு நான் ஏதோ டர்ட்டி நினச்சிட்டிங்களா? கிடையாது சார், நான் ரொம்ப க்ளீனாக இருப்பேன் தெரியுங்களா உங்களுக்கு. நீ க்ளீனு, நீ போயிட்டு போட்டு குளிச்சுட்டு ஆனியா? குடிச்சிட்டு தானே ஒன்று. ஐயோ இந்த ஸ்மெல் எப்போ இவருக்கு? நான் குடித்தானா குளிக்கவே மாட்டேனே. உண்மையாகவே இப்போ குளிக்க வச்சிரு. ஒன்றும் முடியாது போயினா தப்பிச்சிரு. சார் அது கூல்ட்ரிங்க்ஸ் தான் சார் நான் எடுத்துக்கிட்டேன். ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் சார். தூக்கம் வருது சார், நான் தூங்கிடுறேன் சார் என் ரூம்லேயே போயிட்டு. கூல்ட்ரிங்க்ஸு பார்க்குறேன், போ குளிச்சுட்டு வா. சார் குளிச்சுட்டு வான்னு சொன்னேன் சார்.
குளி போ அப்படின்ட்டு அவர் மட்டும் போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. டவலை மாற்றவே இல்லை. சார் போயிட்டு குளிச்சுட்டு வெளில வரேன், புரியுதுல்ல? கிளம்பு. சார் 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 நான் லைட்டாக குடித்தேன் சார். அது திடீர்னு பார்த்தேண்ணா. பார்த்தோன்னே ட்ரை பண்ணணும்னு நீ குவாட் அசிஸ்டன்ட் சாப்பிட்ட. சார் அது எவ்வளோ பெரிய பிராண்டு தெரியுமாடி? சார் கேட்டாங்க சார் மேம் வேணுமான்னு. அதுன்னு எடுத்தோடனே 25 lakhஸில் இருக்கிறத நீ டேஸ்ட் பண்ணுற. போ சார் போன்னு சொன்னேன் அப்படின்ட்டு முறைக்கிறாரு. நீங்கள் போயிட்டு பார்த்துட்டே கதவை லாக் பண்ணுறீங்க. ஐயோ நான் இந்த நேரத்தில் தலை குளித்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே 2 3 தெரியும். அதுவும் இதை அடிச்சுட்டு தலை குளித்தேன். எனக்கு இன்னும் ஏற்றி விட்டுருமே, என்ன பண்ணுன்னு கூட எனக்கு தெரியாது. போச்சு இவங்கிட்ட நான் சிக்கினேன்னா என்கிட்ட இவன் சிக்கினானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க. என்ன சார் குளிச்சிட்டியா? பாதி குளிச்சுட்டு சார். சரி ஓகே, டோர் ஓப்பன் பண்ணு. சார் டோர் ஓப்பன் பண்ணு. சார் நான் குளிச்சிட்ருக்கேன், இருங்க. எனக்கு எங்கள் சத்தமே கேட்கலையே. சார் நான் டப்பில் நீ மப்பில் என்ன பண்ணுவேன்னு தெரியும். டோரை ஓப்பன் பண்ண. சார் ஓப்பன் பண்ணுடி அப்படின்னவே நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஓப்பன் பண்ணிட்டு பயந்துட்டு நின்றுட்டுருக்குங்க. குளிச்சிட்டா? பேண்ட் அப்படியே இருக்குது, ஷர்ட் அப்படியே இருக்குது. சார் ஷவர் போ. சார் குளிடி போ குளி அப்படின்ட்டு ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு கை கட்டிட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் ப்ளரியாக தெரிய ஆரம்பிக்குது. என்ன ப்ளரியாக இருக்கா அப்படின்னு கேட்கவே உங்களுக்கு ஆமாம் ரொம்ப ப்ளரியாக இருக்குது. உங்கள் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, தலைக்கு ஏறின மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே தலாட்டிக்கிட்டே அந்த ஷவர்லேருந்து எட்ட வரீங்க. அப்புறம் உண்மையை சொல்லு, இதுக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். என்ன சார் இதுக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டு செவுத்தில் அப்படியே பின் பண்ண மாதிரி. ஓகேங்களா? மற்றபடி உங்கள் மேலே பேட் டச் அந்த மாதிரி கிடையாது. செவத்தை பிடிச்சிக்கிட்டு செவத்தில் அப்படியே உங்களை பின் பண்ண மாதிரி உங்கள் காலர் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்க வச்சுருக்காரு. அப்படியே நீங்கள் தலையை தொங்கிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன் சார் உங்கள் கம்பெனியில் எங்களுக்கெல்லாம் வேலை தரமாட்டிங்களா? நடிக்காதடி, இதுக்கு என் கம்பெனிக்கு வந்திருக்க, அதுவும் இந்த ஹை ப்ரொஃபைலோடு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்திருக்க. ஏன் ஹை ப்ரொஃபைலில் இருந்தால் எடுத்துக்க மாட்டிங்களா? எல்லாத்துக்கும் குதிர்க்கமாகவே பதில் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சி. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே தொம்முன்னு போட்டு இதுக்கு என் கம்பெனிக்கு வந்துடுவேன், பதில் சொல்லு, எனக்கு தேவை அது மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் ஒரு வீலிங் சேர் அதில் உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு. நீங்கள் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மேலெலாம் ஒரு மாதிரி பண்ணுது, என்னன்னே தெரில. அதனால் ஷர்ட் காலர் மேலே ஏறிடுச்சு. அதாவது காலர் மேலே ஏறிடுச்சுன்னா கீழே ஒரு 3 பட்டனாவது கரண்ட் இருக்கும்ல, அது மாதிரி 2 3 பட்டன் கழட்டிட்டீங்க, மேலே கொஞ்சம் ஏறிடுச்சு. இந்த பாரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, இதுக்கு என் கம்பெனிக்குள்ளே வந்திருக்கான்னு கேட்டேன். சார் நீங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்த வாரத்தெலாம் வரல. ஏன்னா உங்களுக்கு மப்பு ரொம்ப ஒரு மாதிரி காராகிடுச்சு, மயக்கம் வர மாதிரி இருக்குது. புரண்டு படுத்துட்ருக்கீங்க. எந்த கேட்டாலும் பதிலே கிடையாது. அவருக்கு ஒரு வட்டத்துக்கு மேலே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு குடிச்சிட்ருக்கார். செம்மையாக குடிச்சிட்டு அவரு டவலோடு தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போது உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் பதில் கிடையாது, டென்ஷன் ஆகிடுச்சு, அப்படியே ஸ்கிப் ஆகுது.
அடுத்த நாள் காலையில் ட்ரெஸ்லெஸ்ஸாக நீங்கள் இருக்கீங்க. இங்கே தயங்க வந்து பெல்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ஷர்ட்டு பெல்ட் போட்டுக்கிட்டு ஏய் ஏய் எந்திரிண்ணா எதிரி அப்படின்ட்டு தண்ணியை கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே தெளிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை தொடர்ந்து அப்படியே பார்க்குறீங்க. டாட் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி எழுப்பாதீங்கன்ட்டு. டக்குன்னு காதில் வந்தோடனே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் எங்கே இருக்குன்னு தெரியுதா உனக்கு? இது இது தயா அவனோட வயசாச்சு. அவன் என்ன பண்ணுறான் ரூமில் அப்படின்ட்டு என்னாச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கிட்ட ரூமில் அதாவது அந்த பெட்டில் ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் கீழே உங்களை குனிஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. சார் என்ன சொன்னான்? இப்போ நீ என்ன சொன்னன்னு கேட்டேன். சார் என்ன சொன்ன? சார் என்ன சொன்னா? மகன் என்ன சொன்ன? சார் என்ன தான் சார் சொன்னேன். நீங்கள் எப்படி என் ரூமில்? ஓ ரூமு எந்திரிச்சு பார், எந்திரி 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 எந்திரிச்சு பார் அப்படின்ட்டு அவருடைய காலை கீழே போட்டு பேக்கோடைய பாக்கெட்டில் கை விட்டு நடந்துட்டு சேவத்தில் சாஞ்ச மாதிரி கை கட்டி நின்றுட்டுருக்காரு. லைட்டாக அப்படியே ஸ்மெக்கு வர உங்களுக்கு அல்ல இல்லை. உங்கள் பொசிஷனை பார்த்த உடனே ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கீங்க. சுத்தமாக ஒரு ட்ரெஸ் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. சார் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன சார் என்ன நடந்தது? என்னாச்சு? எனக்கு எல்லாம் முடிஞ்சது. சார் என்ன சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே? என்ன உங்களை நம்பி தானே சார்? என்ன உங்களை நம்பி தானே சார் நாங்கள் ஸ்டே பண்ண இப்படி இப்படி பண்ணி இந்த பார் என்னை நம்பி போங்க சார். நீங்கள் ஒரு சரியான பர்வர்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. உங்களுக்கு கண்ணில் புத்துன்னு தண்ணி வருது. என்னடாவா உண்மையாகவே அழறாளா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்செல்லாம் பார்க்குறாரு. ஏய் இங்கே பார், எதுவும் ஆகலை. இப்போ எது கலற அடிக்காதண்ணே. நீ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. உனக்கெலாம் அச்சம் மடம் நாணம் ஏதாவது இருக்காண்ணே? நைட்டு வாந்தி எடுத்து தொலைச்சிட்டாடி. அப்புறம் சார் என்ன அப்புறம்? ட்ரெஸ் மாற்றினா நீங்களா? அப்போது எல்லாத்தையும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே இழுத்து அப்படியே முடிக்கிறீங்க. அங்கே ஒன்றும் இல்லை. என்ன வேறு இழுத்து வர முடியற ஏதாவது இருக்காண்ணா? சார் என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? ஆமாம், அங்கே ஒன்றும் பெருசாக பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? சார் என்ன பேசுகிறீங்க? எனக்கு எல்லாமே இருக்கும். நான் பொண்ணு. நீ பொண்ணு தெரிஞ்சது. நேற்று நீ பொண்ணு தான். இதோ பார்த்ததால பொண்ணுன்னு தெரிஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் பொண்ணுன்னே சேர்த்துக்க மாட்டேன். சார் என்ன இப்படி அசிங்கமாலாம் பேசுகிறீங்க? ஏய் நீ தான் நேற்று அசிங்கமாக நடந்துக்கிட்ட. விட்டால் நேற்று நீ என்ன தான் பண்ணியிருப்ப. ஏதோ நான் சிக்கல. எல்லாம் உனக்கு இங்கே வேலை செஞ்சவங்க தான் மாற்றி விட்டாங்க, நான் கிடையாது. நைட்டு நானும் இங்கே தூங்கலை. உனக்கு புக் பண்ண ரூமில் போய் நான் தூங்கணும். என் நேரம் உனக்கு எந்த கர்மத்துக்கு நாங்கள் வேலைக்கு எடுத்தோன்னே தெரில. அப்புறம் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வர புரியுதோ அப்படின்ட்டு அவர் மட்டும் வெளில போயிருப்பார். நீங்கள் அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் நடக்கலை. அதுக்கான தடைகள் எதுவும் இல்லை. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு நீங்கள் குளிச்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ அது அப்படியே அங்கே காஞ்சிட்ருக்கும். ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். அதை எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு வெளில வரீங்க. சார் என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அப்புறம் வெளில போய் அசிங்கப்பட சொல்கிறியா? சாரி சார், உங்களை மாதிரி பாஸ் இங்கே நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப நன்றி சார்.
ம் நன்றிலாம் நைட்டு காமி. சார்? ம் நைட்டு காமிண்ணா. சார் என்ன மீட் பண்ணுறீங்க? எல்லாம் அதை தான் மீன் பண்ணுறேன், வா வேலை இருக்கு அப்படின்ட்டு அவர் முன்னாடி நடந்துட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி டவுட்டாக நீங்கள் அப்படியே வரீங்க. சார் 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 என்ன மீன் பண்ணீங்க? அதுனா என்ன சார்? எனக்கு தெரியாது. வாடி நடிக்காத. சார் சார் நான் கொஞ்சம் டான் பாய் தான், பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டான் பாய்லாம் இல்லை சார் நான் அப்படின்ட்டு பின்னாடி சொல்லிகிட்டே வரீங்க. ஓடிட்டு வரியா? ம் சரிங்க சார், பட் நீ அப்படி தான் வா மூட்டு அப்படின்ட்டு காரில் ஏறாரு. நீங்கள் வந்து முன்னாடி போவீங்களா? பின்னாடி வா சார், பின்னாடி வாடி அப்படின்னு அவர் பார்க்குற விதெல்லாம் சரியே இல்லை. உங்களுக்கே தெரியுது என்னடா அவன், ஆமாம் நம்ம இவனை கவக்கிறதுக்கு தான் வந்தோம், பட் ஆனால் இவன் உண்மையாலுமே ஏதாவது பண்ணி விட்டுருவானோன்ற ஒரு பயம் உங்களுக்கு வருது. ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. லைட்டாக ஒரு ஸ்மெக் பண்ணிட்டு அப்படியே உங்களை, ஏய் இங்கே பாரு சார், இது இன்னைக்கு ஸ்கெடியூல், இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அவர் இப்போது லேப் எடுத்துகிட்டு சிஸ்டமில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. ஏதோ உங்களுக்கு சுத்தமாக ஏதோ தெரில அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸ் போகிறீங்க, நேராக ஆஃபீஸ், வீடுக்கு இது மாதிரி எதுவும் இல்லை, நேராக ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு. சார் எனக்கு பசி இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு. ஒன்றும் தேவையில்ல, உனக்கு ட்ரெஸ் தானே வேணும், இங்கேயே இது பண்ணிக்கோ, இரு ஆர்டர் பண்ணுறேன். சார் என் சைஸ்லாம் அங்கே சைஸே இல்லை, மூடிட்டு சொன்னதை கேளு அப்படின்ட்டு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணுறப்பார் போல். ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் வந்துடுது. ஓகேங்களா? ட்ரெஸ் வந்தோடனே, சார் இது நான் ரெஸ்ட் ரூம் வெளில தேவையில்ல, போ இங்கே தான் ரூம் இருக்குல்ல, போய் மாற்றிக்கோ. இல்லை சார், போ, ஒரு பார்வை தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. எனக்கு புரியல இவங்கிட்ட நம்ம சிக்கியிருப்போமா இல்லை நம்மக்கிட்ட அவள் சிக்கியிருக்கான்னு நான் நினச்சிட்ருக்கேண்ணா. ஐயோ என்ன நடக்குது? நைட்டு வேறு ஏதோ சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் என்ன ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த பாரடி டேர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி ஏதாவது மாட்டிக்காத அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பீதியை கிளப்பி விட்டுகிட்டே இருக்காரு தயாங்க. அதனால் இப்போ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப உள்ளே இருக்கிற லேண்ட்லைனுக்கு அப்படியே கால் வருது. எதுக்கு இந்த கால்? எனக்கு தானா இருக்கும்? இந்த ரூமுக்கு எப்படி கால் வரும்? வந்தா அவருக்கு தானே வரும், எனக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லைன் கால் அப்படி எடுக்கிறீங்க. என்னடி பண்ணுற? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்கு உனக்கு லேட்டா? சார் கொஞ்சம் நேச்சர் கால்ஸ்லாம், எந்த கால்ஸையும் அங்கே முடிக்கலன்னு நல்லா தெரியும். போ, எதை முடிக்கணுமோ வித்தின் ஆஃப் நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வர அப்படின்னு சொல்லிட்டு தொம்முன்னு ஃபோன் வச்சுருப்பாரு. உங்களுக்கு அப்படி கீன்னு இப்படி காது கிழிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே சும்மாவே நின்றுட்டு திரும்ப போயிட்டு, எதாக இருந்தாலும் வரும்ல நெஜர் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் போயிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, என்ன எல்லாம் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கு, பேண்டேஜ் கொடுமா. ஐயோ எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஏதோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா சொல்கிறானே அங்கே என்ன சைஸாக இருக்குது, சைஸே இல்லைன்றான் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அந்த ஷர்ட்டை அப்படியே டைட் பண்ணி பார்க்குறீங்க. நம்மளோட சைஸு இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆமாம் இருக்குது, அதாவது சைஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் சைஸ் வந்து ஒரு 30 ரேஞ்சு இருக்கும், 32 அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அது லூஸாக ஷர்ட் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு லூஸான ஷர்ட்டு தான். அதே காஸ்டியூம் தான், மென்னுடைய காஸ்டியூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் மாட்டிட்டு அப்படியே வெளில வரீங்க. இப்போ தான் பொண்ணுன்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக பயத்தில், அந்த பயத்தோடு ஒரு பொண்ணு நடந்தானே அப்படி இருக்கும், அந்த பயத்தோடு இப்போ நடந்து வெளில வரீங்க. இதுக்கு பொறுமையாக வர, சீக்கிரம் வர முடியா? வந்துட்டேன் சார். பார்த்தா ஆப்போசிட்டில் யாரோ உட்காந்துட்ருக்காங்க. சார்
ஏதாவது ஒன்றும் தவலை உள்ள ஃபைல் வச்சிட்டியா? எந்த ஃபைலை சொல்கிறான்? எந்த ஃபைலும் சொல்லவே இல்லையே. வச்சுட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் மூழ்கிட்டே இப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அங்கே எதோ பேசிகிட்ருக்காங்க. இது பற்றி என்னன்னு தெரியலையே, ஏதாவது கேட்டு நான் என்ன சொல்கிறது? திடீர்னு நிற்போம் நம்ம பிஏ தானே, நிற்போம் அப்படின்ட்டு பயந்து நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த ஃபைலை என்கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கவே இல்லை, கொடுக்காத ஃபைலை ஏதோ கொடுத்த மாதிரி என்கிட்ட வச்சியான்னு கேட்டான். இப்போ அந்த ஃபைலை எடுத்துருவானா எப்படி எடுத்துகிட்டு வருவேன்? கடவுளே, எந்த ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் மட்டும் அப்படி தடுமாறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே எந்த ஃபைலும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே கால் வருது, லேண்ட்லைன் கால் வருது. ஃபைல் எடுத்துட்டியா? எந்த ஃபைலுன்னு தெரியலையே. நானாக சிக்கியிருக்கேன், நல்லா தெரியுது, நானாக சிக்கிட்டேன் அப்படின்ட்டு. சார் இங்கே எந்த ஃபைலும் இல்லை சார், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயே இருக்கும் சார், பாருங்கள் சார் அப்படின்றீங்க. ஃபைல் நீ தானே வச்சா? சார் ஃபைல் நீ தானே வச்சா? நான் தான் வச்சேன் சார். அப்போ எடுத்துருவா அப்படின்ட்டு டக்குன்னு கட்டு. ஐயோ, வெளில வர யாரோ இருக்காங்க, எந்த ஃபைலு எங்கே இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு தேடிட்டுருக்கீங்க. எதுவுமே இல்லை. பார்த்தா அது ரெஸ்ட் எடுக்கிற ரூம் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கபோர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கபோர்டில் ஒன்றுமே இல்லை. ஒரு செட்டு ஒரு பேர் ட்ரெஸ்ஸு, பையனுடைய பேர் ட்ரெஸ் இருக்குது. அங்கே டவல் இருக்குது. ஸோ சம்திங்ஸ் இருக்குது. பட் ஆனால் எந்த ஃபைலுமே இல்லை. ஒரு ஃபைல் கிட்ட அதை கூட எடுத்துகிட்டு வரதுக்கு அதாவது என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த டேபிள் முன்னாடி உட்காந்துட்ருக்கவங்க முன்னாடி சொல்லிவிட்டு எங்கள் பிஏக்கு, அதாவது உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, ஃபைல் எடுத்தியா? சார் நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் சார், உண்மையாலுமே அந்த ஃபைலும் இல்லை. அங்கே மேலே இருக்குது, எட்லையா அவனுக்கு? எந்த மேலே சார்? இங்கே இதுவும் எட்லையா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ளே வர்றாரு. பார்த்தா நீங்கள் ஃபோனுக்கு ஸ்பீக்கர்லேருந்து இப்போ தான் காதுலேருந்து ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு இப்போ தான் வைக்கிறீங்க. திரும்பினா உங்கள் பக்கத்தில் சார் இங்கே உண்மையாலுமே எதுவும் இல்லையா? இல்லை சார், எதுவுமே இல்லை, பாருங்கள் நீங்கள் வேணா. ஆமாம், எதுவும் இல்லை, பெருசாக சொல்லிக்கிறதுக்கு அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் பாட்டை பார்த்துட்டு, சார் நான் இதான் மீன் பண்ணேன் சார். சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தப்பா கரெக்டாக தான் சொன்னேன். ஏதாவது இருக்கான்னு அங்கே? சார் இருக்குது சார், என்ன பேசுகிறீங்க? அப்படியா? நான் தான் சரியாக பார்க்கலையோ? காமி பார்த்தலாம். சார் என்ன பேசுகிறீங்க? இருக்குண்ணா காமி, இல்லைண்ணா இல்லைன்னு வந்துக்கோ. ஆமாம் சார், இல்லை தான் சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே, அதாவது உங்கள் கையை கிராஸ் பண்ணல, ஒரு கை மட்டும் கிராஸாக வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அச்சம் மடம் நாணம் இருக்கா? இல்லை சார், அதான் நானும் சொன்னேன். என்ன குழப்பறான் இவன் என்ன தான் சொல்ல வரான்? ஆமாம் சார், இல்லை எனக்கு எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் இருந்திருந்தா ஒரு வேலை அப்படின்ட்டு பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டே உங்கள் முன்னாடி இன்னும் ஃபார்வர்டாக திரும்ப வர்றாரு. ஐயோ, எதுக்கு இவன் வரான்? வேணாம், எனக்கு அவக்கும் வேணாம்ப்பா. நம்ம இங்கேருந்து சீக்கிரம் வேலையை ரிசீவ் பண்ணிட்டு போயிடணும். இவன் கூட இருக்கிற ஒரு நேரமும் பக்குன்னு வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கீங்க. அவர் பார்வடாக அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கு? சார் இங்கே ஃபைலு இல்லைன்னு தெரியும், இங்கே ஏதாவது இருக்கா இல்லையா? சார் என்ன பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான்
ம் இங்கே ஏதாவது இருக்கா இல்லையா? சார் என்ன பேசுகிறீங்க? எனக்கு அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த காலர் பிடிச்சி இழுப்பாரா, இழுத்தெழுப்புக்கு ஒரு பட்டன் பிஞ்சிருச்சு. உங்கள் காமிதோல் தெரியுது சார். ஏதோ லைட்டாக ஏதோ ஏறுகிற மாதிரி தெரியுது. ஓ அப்போது லைட்டாக ஏதோ இருக்குது கரெக்டாக? சார் என்ன பேசுகிறீங்க? இது இது என்ன இது 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 என்ன எதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அப்படின்ட்டு உங்களை இப்போது வால் அப்படி வின் பண்ணிட்டார். அதாவது லாக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? டச் பண்ணல. சார் என்ன பேசுகிறீங்க? இதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்னு கேட்டேன். சார் இதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா முறைக்கிறாரு. சார் எதுக்கு சார் வருவாங்க? வேலை செய்கிறதுக்கு தான். வேலை செய்ய மற்றவங்களாம் அங்கே தூங்குறதுக்கு வந்திருக்காங்களோ? சார் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்டேன். சார் இல்லை எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்டான் அப்படின்னு லாக் பண்ணவர் இன்னும் கொஞ்சம் அப்படியே நெருக்கமாக வந்து நின்றுட்டுருக்காரு. இன்னும் ஒரு மைன்யூட் பாயிண்ட்டு தான், அதை கிராஸ் பண்ணிட்டாருன்னா அவங்க செஸ்ட் அப்படியே இடிச்சிட்டு நிற்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி. சார் சார் உண்மையை சொல்லி இல்லை ஒர்க் பண்ண. என்ன ஒர்க் பண்ண? இது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கா? எனக்கு சர்வீஸ் பண்ணுறாண்டா கேட்டிருந்தாலே ஓகே சொல்கிறப்பால அப்படின்ட்டு உங்கள் நெக்கு கிட்டே வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. சார் தள்ளுங்க. இப்போ எது தள்ளலாம்? சரி சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருப்பீங்களா? டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை இழுத்து, அதாவது உங்ககிட்ட வந்துட்டு உங்களை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. சார் எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்டு. சார் சார் தள்ளுங்க சார். சார் என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க. ஒர்க் பண்ண தான் வந்தேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி கம்பெனியை நான் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் சார். சார் தள்ளுங்க. எந்த மாதிரி கம்பெனி? எந்த மாதிரி கம்பெனி? சார் சார் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவர் விடவே இல்லை. உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணவே. சார் தள்ளுங்க. என்ன கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லை. என்னன்னு கேட்டேன். சார் ஒர்க் பண்ணதான். என்ன ஒர்க்கா? எனக்கா? சரி ஓகேவா அப்படின்ட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெட் இருக்குது. அப்படியே உங்களை வந்து தள்ளி விட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, சார் சார் என்ன பண்ணுறீங்க? இன்னும் நீ சார் என்ன கூப்பிட்டுருக்கா? தூக்கத்தில் அன்றைக்கி இது கெந்த வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்க்குறதுக்கலாம். அதில் எப்படி இப்படின்னு கேட்டேன். சார் எப்படி? இங்கே என்ன டார் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுக்கு பாஸாக ஒருத்தன் உட்காந்துருப்பான்னு எழுதி போட்டிருக்கா எழுச்சவாயினா அப்படின்னு அவரோட வாய்ஸ் வேறு மாதிரி மாறுது, கண் வேறு மாதிரி மாறுது, முகம் டோட்டலாக உங்களை முறைச்ச மாதிரி இப்படி உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு தான் கேட்டுட்ருக்காரு. சரி எல்லாம் கூப்பிடு, கிம் தயான்னு கூப்பிடு. சார் கிம் தயான்னு கூப்பிடு. இல்லை தயான். அதான் இதுதான். என்னடி டார் பண்ணுறதுக்கு இங்கே எழுதி போட்டிருக்கா? ஒருத்தவனோட வேலையை பறிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க. சார் இல்லை இது என்னோடய பொட்டென்ஷியலில் கிடச்ச வேலை தான். உன்னோட பொட்டென்ஷியல். பட் ஆனால் இந்த வேலை உனக்கு எந்தளவுக்கு தேவை? சார் அதாண்டி இந்த வேலை உனக்கு எந்தளவுக்கு தேவைன்னு கேட்டேன். இல்லை சொல்லு, டார் பண்ணுறதுக்கு மட்டும் நட தேவைன்னு சொல்ல வேண்டியதுண்ணா. சார் இல்லை சார் ஷர்ட் டக்குனு உங்கள் ஷர்ட் அப்படியே பிக்சர் பாரு. சார் 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 இல்லை என்ன பணக்காரத்தை முறை காமிக்கிறதுக்கான இடம் நினச்சிட்டியோ? சார் இல்லை ஏண்டி எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் அவன் நாய் மாதிரி அலைஞ்சிட்ருக்கான். அடுத்த வேலையை பறிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இதில் வார. ஓகே சைஸ் என்ன? சார் சொல்கிறதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டாரு. சரியில்ல தப்பு தான் தப்பார்த்தேன். ப்ளீஸ்
ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. இந்த மாதிரி தயம் உங்களை ஏமாற்றணும்னு கிடையாது. அப்புறம் என்ன டார்னா அப்புறம் என்ன தயம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. கேட்கவே இல்லை. உங்கள் மேலே ஃபுல்லாக அவரோட கை எப்படி ஆகுது, அவரோட ஷீட் அப்படியே பறக்குது. தயம் என்ன பண்ணுறீங்க? தப்பு பண்ணாதீங்க. நான் அதுவும் தப்பு பண்ணலையே. சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கிறேன்னு. அது செக் பண்ண மட்டும் பார்த்தாது. அப்படி மாலைலாம் தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அப்படியே அங்கே லுக் பண்ணி கொஞ்சம் அப்படியே பைட் பண்ணுறாரு. தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோர்ஹெட் கிட்ட முடி இருக்கும் இல்லையா, அந்த முடி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்குறீங்க. கையெடு. இல்லை தயம் என்ன பண்ணுறீங்க? கையெடுன்னு அப்படியே எடுத்துகிட்டு கண்ணில் டீயர்ஸு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் லிப் கிட்ட கிஸ் பண்ணுறாரு. தயங் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் விடுங்க. தயங்க நான் பண்ணது தப்பு தானே எனக்கு புரியுது, விடுங்க அப்படின்ட்டு கண்ணில் டீயர்ஸ் அப்படியே வர்றது. அவருடைய வெயிட் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு, என்னை பாருன்னு. தயம் என்னை பாரு, நீ என்ன இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல. என்ன? ஏய், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னே. என்ன சொல்கிறேன்? ஃபஸ்ட் டைம் உன்னை ஆஃபீஸில் தான் பார்த்தா நினச்சிட்ருக்கியா? என்ன சொல்கிறது? உன்னை நான் ஹோட்டல்லே பார்த்துட்டேன். என்ன ஹோட்டல்லையா? எப்போ, எப்படி? ஹோட்டலில் ஒரு மேடம், ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸ், ஒரு லூஸான டிஷர்ட். அப்போது நீ என்ன நோட் பண்ணிட்டு தான் க்ராஸ் பண்ணியன்னு? நோட் பண்ணிட்டு தான் க்ராஸ் பண்ணேன். அப்புறம் 2 days அங்கே தான் ஸ்டே பண்ணேன். என்ன சொல்கிற? நீ அன்றைக்கி மீட்க வரல, அவள் என்ன அவ்வளோ பெரியவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மீட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் புரிஞ்சது நான் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு நீ தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டே பண்ணேன், உன்னை பார்த்தேன், ரசித்தேன். தயம் வேண்டாம், என்ன பண்ணுற? தயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட தலையை பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே சக் பண்ணிக்கிட்டு பைட் பண்ணுறாரு. வலிக்குது தயம், என்ன பண்ணுற? முடியல தயம். என்ன பண்ணுறியா? இது நீத்தி பண்ண வேண்டியது. பட் ஆனால் நீ தான் தயம். சரி சொல்ல, நேற்று என்ன நடந்துச்சு? உண்மையாகவே நீ என்ன பார்க்கலையா? என்ன நடந்துச்சு சொல்லு தயம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, என்ன நம்பலையா? இல்லை, நேற்றே டீஸ் பண்ணியிருந்தேன்னா எப்படி விட்டு பண்ண நினைக்கிறியா? விட்டு பண்ணலன்னு நினச்சிருக்கணும். தயம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட முடியை பிடிச்சி தூக்குறீங்க. பட் ஆனால் அவர் வெளில உங்கள் பிரெஸ்பாட்டை ரொம்ப சப் பண்ணி இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. தயாங் தயாங் என்ன பண்ணுற, விடு. அப்புறம் இந்த முடியல நல்லா ஆடி, இனி நீ லெந்தியாக முடி வளர்க்கணும், அப்புறம் சாரி கட்டணும். ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா. வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க இடுப்புக்கிட்ட போயிட்டு பைட் பண்ணுற. தயாங் என்ன பண்ணுற? டேய் விட்டுடும். கேட்டது பால் சொல்லு. பார்க்கலாம். என்ன பார்க்கலாமா? இரு வரேன். தயாங் கீழே போகாத, வேண்டாம். இந்த பாரு, வேண்டாம் தயாங், வேண்டாம் ப்ளீஸ். இப்போ பேண்ட்டு தயாங் வேண்டாம் தயாங். நான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நீ ட்ரை தான் பண்ணுறேன்னு சொல்கிற. இரு தயம் அப்படின்னு சொல்லி கத்துறதுக்குள்ளே பேண்ட்டை உருவிட்டார். பேண்டேஜ் போட்டிருக்கீங்க. ஓ, ஸ்வீட்டாக இருக்கும் பாயே. ஸ்டாப்பரி
ஓகே தயம் என்ன பண்ணுற வேண்டாம் வராத அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் காலை அப்படியே குறுக்குன மாதிரி பண்ணுவீங்களா? உங்கள் காலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் தும்முன்னு அப்படியே வீட்டில் விழுறீங்க. என்னடி வேண்டாம் தயம் ப்ளீஸ், கல்யாணத்துக்கு அப்புறம். கேட்கல. கல்யாணத்துக்கு அப்புறம்டா. கல்யாணத்துக்கு அப்புறம்னா இதுடி எனக்கு அவுக்குறேன்லாம் டாரு. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் உன் ஃப்ரெண்டு உளறிட்டா. என்ன சொல்கிற? நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா எக்ஸ்ட்ரா 3 days, அந்த டைமில் உன் ஃப்ரெண்டை பிடிச்சி எல்லாத்தையும் உருவிட்டோம். என்னடா சொல்கிற? விஷயத்தை மட்டும் தாண்டி, எப்போ பாரு புத்தி பாரு. ஓ ஓகே. நான் கூட நினச்சேன் என்னை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவேன்ட்டு. தெரில இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே வருவேன்ட்டு. தைரியத்தை பாராட்டுறேன். இருந்தாலும் இன்னொருத்தவனுடைய வேலையை பறிச்சிட்டல தயம். அது என்னது? என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. சம்டைம் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவரை கீழே தள்ளிட்டு அவர் மேலே இப்போ நீங்கள் ஓவர் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ண தெரியும் உனக்கு? என்ன நினச்ச? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. நினச்சேன்ன பாப்பாவா? என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது அவரோட கையை அப்படியே மேலே பின் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அவருமே கையை வந்து பின்னாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. உங்களோட கை அவரோட மேலே அப்படியே ப்ளே ஆகுது. அவரோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஜிம் போயிட்டு இது பண்ணி வச்சுருக்காரு போல். ரப் பண்ணும்போதே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அவரோட பேண்ட். என்னதா நீ ஏன் என் பேண்ட் உருவுற? நான் உருவ மாட்டேனா? இரு அப்படின்ட்டு அவரோட பேண்ட் அப்படியே உருகி அப்படியே தூக்கி வீசுறீங்க தலையை சுற்றி. லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு, என்னடி பென் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைப்பா? இப்போ நினச்சேன்னா தயங்க வேண்டாம் நான் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ப்ளேயில் அவர் மூன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏ கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் ஆனால் நீங்கள் கிட்ட போக மாட்டீங்க, கிஸ் கொடுக்க மாட்டீங்க. அவர் ரொம்ப டெம்டாகவே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஸோ டக்குன்னு அப்படியே உங்களை வந்து கீழே தள்ளிட்டு உங்கள் பேண்டேஜ் அப்படியே உருவி தூக்கி எறிகிறாரு. தயாங் என்ன டே என்ன பண்ணுற? இரு என்ன பண்ணுறேன்னு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு உங்கள் காலை வந்து உங்கள் காலை இது பண்ணிவிட்டு அவர் இப்போ லெக் பண்ணுறாரு. வேண்டாம் தயாங் டி தயாங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. இல்லை அவர் ரொம்ப உங்களை வந்து இது பண்ண வைக்கிறாரு. உங்களால் முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேண்டாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. உங்களுக்கு மூன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவர் இப்போது அப்படியே இன் பண்ணுறாரு. தயாங் என்ன பண்ணுறடா? டே வலிக்குது. அப்படிதான் வலிக்கும். பொறுத்துக்கோ பேபி, புரிஞ்சுக்கோடி. ரொம்ப டெம்டாது, ரொம்ப 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பெயின் தாங்கல. அவர் அப்படியே ரொம்ப ஜஸ்ட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பேபி ரொம்ப வலிக்குது தயங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. பட் ஆனால் இல்லை, அவர் விடுற மாதிரி இல்லை. உங்களை ரொம்ப போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் லவ் ரொம்ப டீப்பாக போயிட்டு மேக்கவுட் ரொம்ப வைல்டாக முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 2 rounds அப்படி ஆயிருக்கும். ஏன்னா ஆஃபீஸில் இல்லையா. ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் முடியாதாடா அப்படி தாண்டி இருக்கும். அப்புறம் இப்படி கரெக்டாக கவுத்தது மட்டும் இல்லாமல் அவுத்தும் என்ன தயங்க பேசுகிற சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செஸ்ட்டில் அப்படியே அடிக்கிறீங்க. அவர் டக்குன்னு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்படி பொருளை டே தயம் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு மேரேஜ் ஆக போதில்ல. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேண்டாம், என்னால் முடியல, ஆல்ரெடி ரொம்ப பரவாயில்ல, இன்னும் ஒரு தடவை மட்டும், ஒரு தடவை மட்டும் டீ, எல்லாம் முடியாது, எல்லாம் முடியும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி இருப்பார் போத்தும்பா. தாயம் தாயம் வேண்டாம், தாயம் ப்ளீஸ் வேண்டாம், வேணாண்டா டீ, வேணாண்டா அப்படின்னு கெஞ்சுவீங்க. இல்லை, தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முடியல தாயம், வலிக்கிறா, இங்கே பாரு, ஜஸ்ட் அதெல்லாம் அப்படி கடிச்சு வச்சுருக்கேன். ஏண்டி நல்லா கடிச்சு வச்சுருக்கேன், அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனால் என்னை பூ கீறி வச்சுருக்கடி, இங்கே பாரு, ஜஸ்ட்டில் பாரு, இங்கே பாரு, தூளை பாரு. ஏண்டி எந்த புருஷனாவது இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவானா? அங்கங்கே என்ன ஏதாவது கடிச்சு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்த வரையிரு ஒன்று, நீ மட்டும் என்ன இந்த தடவை பண்ணன்னு வையன், கடிச்சு தண்டை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜஸ்ட்டை, அதாவது நிப்பிள்கிட்ட அப்படி கடிக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப மூடான மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டார் திரும்பவும். வேணாண்டா டே, நான் முடியலடா, காலெலாம் வலிக்குது, பரவாயில்லடி நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு 4 o'clock கிட்ட ஆயிருக்கும். நீங்கள் 2 பேரும் தூங்கிட்டுருக்கீங்க. தயங்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கு. யாரா இது இந்த நேரம் பார்த்து கால் பண்ணுறது? ஹலோ, என்னப்பா எப்படி இருக்கீங்க? என் பொண்ணு இப்போது அங்கிள் நீங்கள்? ஆமாப்பா, ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஐயோ, என்னடா தயவு பண்ணி வச்சுருக்கேன். அங்கிள், ஹோட்டலில் மீட் பண்ணலாமா? ஏன்பா, நான் அங்கே தான் வெயிட் பண்ணுறேன், கபினுக்கு வரவா? ஐயோ சரி அங்கிள், இதோ வந்துட்டு இருங்க அங்கிள் அப்படின்ட்டு கடகடான்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கேபினில் போய் அவரோட கேபினில் போய்ட்டு உட்கார்றாரு. கரெக்டாக இங்கே உங்கள் அப்பா வந்திருக்காரு. அங்கிள் வாங்க அங்கிள், நீங்கள் இங்கே ட்ரெஸ்ஸில் தான் அங்கே தூங்கிட்டுருக்கீங்க இல்லை ரூமில், ஓகேங்களா? என்னப்பா என் பொண்ணு எங்கே காணோம்? ஐயோ அங்கிள், அவள் உள்ள ரூமில் தூங்கிட்டுருக்கா. என்னப்பா என்னாச்சு? இல்லை அங்கிள், வேண்டாம் உட்காருங்க, கொஞ்சம் அவளுக்கு ஃபீவரா, அதனால் ரெஸ்ட் எடுத்துருக்கா. அவளுக்கு எல்லாம் சொல்லிட்டியாப்பா? கொஞ்சம் சொல்லிட்டேன் அங்கிள் அப்படின்ட்டு கழுத்தெல்லாம் சுரிஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிகிட்ருக்காரா. லைட்டாக ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கார், ஓகேங்களா? கடகடன்னு ட்ரெஸ் எடுத்து மாட்டிகிட்டு வந்திருப்பார். லைட்டாக ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்கார். எல்லாத்தையும் மறைச்ச மாதிரி கொஞ்சம் பேசிகிட்ருக்காரு. என்னப்பா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு ஏதாவது? இல்லைங்க, ரொம்ப டயர்டு, ஒர்க் ப்ரெஷர், அதனால். ஓகேப்பா. அப்புறம் 2 daysல பண்ணலான்னு? அங்கிள் ஆமாப்பா, 2 நாளில் கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா. அவகிட்ட ஏதாவது சொல்லி சீக்கிரம். சரிங்க அங்கிள், அதனால் என்ன பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து உள்ளே கால் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளேருந்து வெளில கால் பண்ணுறீங்க தயங்கோட நம்பருக்கு. டே தயம், எங்கே போன? கேபினில் இருக்கியா? வாயேன், ரொம்ப முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. லைட்டாக அந்த ஸ்பீக்கர்லலாம் இல்லை, பட் இருந்தாலும் லைட்டாக கேட்கும்ல, அது உங்களோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டார் உங்கள் அப்பா. என்னப்பா என் பொண்ணா? ஆமாங்க, அவள் தான் உள்ளே கூப்பிட்றா. நான் மட்டும் என்னாச்சுப்பா? நான் போய் அங்கிள், அவள் ஏதாவது நினைப்பாள்ல, அதனால தான் நானே. ஓகேப்பா நீ பாரு, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், சொல்லிடாதப்பா. சரி அங்கிள், நீங்கள் வீட்டு கிளம்புங்க அங்கிள், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையே திறந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இங்கே திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடா வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, வரலன்னு சொல்லிட்டு கடுப்பில் நீங்கள் கால் பண்ணுறீங்க. என்னடா பண்ணுற, சீக்கிரம் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. எங்கே உங்கள் அப்பா வர பேசிகிட்டே இருக்காங்க, போகவே இல்லை. அங்கிள் சரிப்பா நீ போ, நான் வந்தேன்னு சொல்கிறாதப்பா, அப்புறம் 2 நாளில் கல்யாணன்றதையும் சொல்லிட்டாதானே. சரிங்க அங்கிள், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க.
இங்கே தயங்க உள்ளே போன உடனே டோர் லாக் பண்ணிட்டு, என்னடி என்ன தயம் இங்கே பாரு ப்ளீடாக இருக்கு. தத்தி, அது ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். ஆமாம், அது அப்புறம்னா இந்த மாதிரிலாம் ஆகாது. திரும்ப ட்ரை பண்ணலாமா? தள்ளு தயம். ஆனால் உனக்கு போ, என்னால் முடியலை. எனக்கு ஹெல்ப் பண்ணுறா எந்திரிக்கிறதுக்கு முடியல, அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. மைண்டுக்கு ஆகுது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் ட்ரெஸ் அப்படியே அதே எடுத்து போடலான்னு வருவீங்களா? அதில் பட்டன் பிஞ்சிருக்கு. என்னடா இது? வெயிட் பண்ணு, ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறேங்க, அதை போட்டு வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வருது. பார்த்தா அது சாரியாக இருக்குது. என்னடா அது? இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இனிமேல் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுறேன். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் போதும் வையன், திரும்ப பிச்சு எறிஞ்சிருவேன். எப்படி நீ பையன் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டேன்னு வை, பிச்சு தூக்கி எறிவேன். ஒழுங்காக அதை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டு கேபினில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. கடுப்பாயிட்டார் மனுஷன். திரும்ப உள்ளே வந்துட்டு, உனக்கு என்னடி இதை போட மாட்டியா நீ? போட மாட்டேன். நீ மட்டும் இதை போட்டுட்டு வெளில வரலன்னு வையான், அப்புறம் பாரு அடுத்தது எத்தனை ரவுண்ட் போகணுன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டி விட்டு போயிருப்பார். நீங்கள் ஏன்னா இப்போதைக்கு உங்களால் முடியல, அதனால் அந்த சாரி எடுத்து கட்டுறீங்க. பார்த்தா செம்மையாக இருக்குது. பட் என்ன, அது உங்களுக்கு தான் பிடிக்கல. மண்டையில் வேறு பாய் கட்டா சுத்தமாக செட் ஆகலைன்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் அப்படியே வெளில வரீங்க, ஒரு பையன் நடக்கிற மாதிரி நடந்து வரீங்க, கிடக்குன்னு சொல்லிட்டு எங்கள் இடுப்பில் தெரியுது. என்னடி இது? என்ன சாரி கட்ட சொன்னால் கட்டிட்டேன், அப்புறம் என்ன? பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரோட லேப்பில் போய் உட்கார வச்சுக்கிட்டு இடுப்புக்குள்ளால், அதாவது உங்கள் சாரிக்குள்ளால் சுற்றி அவரோட கையடியே வருது. தயம் என்னடா பண்ணுறா? எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கா, இதை தாண்டி பெஸ்ட்டு. எவ்வளோ செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸு தெரியுமா அது? இது போய் பிடிக்கலன்னு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க கழுத்தில் அப்படியே உரசுது அவரோட முகம். தசை தயம் சும்மா போடா. வீட்டுக்கு போகிறேன் நான். ஏன் வீட்டுக்கு போகணும்? ஏன்னு கேட்டேன். என் கூட வேறு இன்னும் 2 டேஸில் நம்ம கல்யாணம் அப்படின்ட்டு உங்கள் மேலே உங்ககிட்ட அப்படியே செல்மிஷம் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்ன இன்னும் 2 நாளில் அதுவும் கல்யாணமா? ஐயோ, பேச்சுலர் பார்ட்டி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் ஆகும்டா. நம்ம நெக்ஸ்ட் வீக் பாரு, ஏதாவது நீ டைம் மட்டும் டிலே பண்ணணும்னு நினச்சேன்னு வையா, இடுப்பு வலிக்குது தயம். என்ன பண்ணுறா? டே வானா ஸ்டாப் பண்ணாதா? டே ப்ளவுஸுக்குள்ளே என்னடா பண்ணுற? கையை எடுடா. இந்த பயம் இருக்கணும், புரியுதா? எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு டைம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே வேணாலும் சுற்ற. என்ன இந்த ஒரு நைட்டில் பெரிய டைம் கொடுத்தாரு நினப்பேன் உனக்கு. சரி ஓகே, அதிகமான டைம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். நீ ஒன்றும் கிளம்பானா பேபி, நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வர வச்சுருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தயங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. எல்லோரும் வாயை போட்டுட்டு ஆன்னு பார்த்துட்ருக்காளுங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும், இவன் ஒன்றும் கவுக்கல, அவரே ஆல்ரெடி கவுந்துட்டாரடி, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் விளாட முடிஞ்சுது, சும்மா போங்கடி அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொன்ன உடனே, ஓஹோ அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காளுங்க இவங்கள. என்னடி எல்லாம் முடிஞ்சிருச்சா, ஒரு மாதிரி நடக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவே, என்னடி கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதான் தெரியுதே, பட்டெல்லாம் என்னடி ப்ரெஸ் பண்ணுறீங்க, கால் வலிக்குது. அதான் கண்டிப்பாக கால் வலிக்கும்டி. என்ன எத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காளுங்க. இங்கே தயங்குடைய லைட்டாக அவருக்கே ஷையாக இருக்குது. ஏன்னா எல்லாமே அவருக்கு முன்னாடி தான் நடந்துகிட்ருக்கு. பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோன்றப்போ தெரியும்ல என்ன பேசிக்கிறாங்க, லைட்டாக கெஸ்ஸிங் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த மாதிரி தான் பேசிக்கிறாளுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ப்ரோ, நாங்கள் பேச்சுலர் பார்ட்டி கொஞ்சம் அப்படியே கொடுத்துப்போம். நீங்கள் கொஞ்சம் நானும் இப்போ பேச்சுலர் தான். ஐயோ, நீங்கள் 2 பேரும் பேச்சுலர்லாம் சொல்லிக்காதீங்க என்ன, ஏன்னா அப்படின்னு சொல்லி தலையை சொரைஞ்சிக்கிட்டே ஏதோ சொல்ல ஒரு போல புரிஞ்சிருக்கும். மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிகிட்டே இருக்காளுங்க. இவளுங்கெல்லாம் செம்மையாக குடிச்சிட்டாளுங்க. நீங்களும் வர லைட் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே, என்னடி பண்ணுற டே, இங்கே பாரு எப்பட்றா எவ்வளோ அழகாக இருக்கா, க்யூட்டு, வாயன் வாயன் அப்படின்னு அவரோட உதட்ட அப்படியே பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணி, என்னடி பண்ணுறோ பார், இப்போ தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு, அசிங்கம் பண்ணலாமா தயம் அப்படின்னு கொஞ்சம் போதையாக கேட்கவே அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் பேசிடலாம். ஹோட்டலில் தான் இந்த பார்ட்டி நடந்திருக்கோம் இல்லையா, ஸோ திரும்ப உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு செம்ம வைல்டாக பண்ணுறதெல்லாம் நீங்கள் மட்டும்தான். அவர் ரசிச்சிட்ருக்காரு. ஒரு மாதிரி போதை ஆகிட்டாரு மனுஷன். அவர் வந்து ஸ்டடியாக தான் இருக்கார். பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அப்படி இருக்குது. அவரால் தாங்கவே முடியல, அவரால் பேர் பண்ணவே முடியல. அவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள். என்னடா போதுமா? ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். என்ன? இன்னும் ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவர் கேட்குறாரு. ரொம்ப டயர்டாக இருக்கு, எனக்கு கால் வலிக்குது. சரி ஓகே, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் மேலே பண்ணுறீங்க, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ வானாண்டா டே ஸ்லோ 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 அப்படின்றீங்க. ரொம்ப ஃபோர்ஸாக அவங்கள வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்படி ப்ளே பண்ணவே உங்கள் பிளட் பாட்லாம் ரொம்ப முடியல போட்டு மனுஷன் அப்படி பண்ணிட்டாரு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக 2 பேருக்கும் நடந்துகிட்ருக்கு. அவர் ஆனால் குடிக்கலை, நீங்கள் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கீங்க. இதுவும் லைட்டாக 2-3 சிப் அப்படி டேபிள் மனசுக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு போல். பட் ஆனால் அவர் ரொம்ப ஸ்டடியாக இருந்துகிட்ருக்கார், ரொம்ப கிளியராக இருக்கார். நீங்கள் தான் ரொம்ப போதையாகிட்டு ரொம்ப டயர்டு, செம்ம டயர்டு. அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கல்யாணம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்துகிட்ருக்கீங்க. பர்ச்சேஸ்லாம் எதுக்குமே போல், 2 பேரும் பெட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. தயம் என்ன பண்ண? நான் இதான் பண்ணல, நீ தான் செம்மையாக இருந்த அடி பொண்டாட்டி. என்ன சொல்கிற? செம்மையாக இருந்தது. ஒன்ஸ் மோர் கேட்டேன், பாதியிலே முடியலன்னு கத்துற. என்னடி இதெல்லாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்ஸ் மோர் கேட்டால் ஒழுங்காக பண்ணுறேன், புரியுதா அப்படின்னு உங்களோட ப்ரெஸ் பாட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. வலிக்குது என்ன அப்படின்னு பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் மேலே அவ்வளோ ஹிக்கி மார்க்ஸ். அது இல்லாத இங்கே தயங்கோட பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணால் அவர் மேலே அதுக்கு மேலே இருக்குது. என்னடா அது நான் கேட்கணும்டி. நைட்டு என்னவோ ரொம்ப நல்லா இருந்தது தான், பட் இப்போ தாண்டி பெயினாக இருக்குது அப்படின்னு அவரோட நிப்பல்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கா. என்னடா இது இந்த அளவுக்கா? நீ தான் அப்படின்னு அந்த பெட்ஷீட்டை திரும்ப கவர் பண்ணுவாரா. திரும்ப அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாரு வலிக்குதுடி, என்னடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் 2 பேரும் கல்யாணம் நல்லபடியாக செம்மையாக நடக்குது. உங்கள் அப்பாவுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி எங்கள் கல்யாணம் ஜோராக கல்யாணம் நடக்குது. இப்போது கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லி விக்கு வச்சு தான் உங்களுக்கு ஜடை பின்னியிருப்பாங்க. அது தூக்கி அப்படியே எரிஞ்சிருப்பீங்களா? இங்கே அந்த எரிஞ்ச அந்த விக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு, என்னடி இது தயம் கசன்னு இருக்குடா, இதை பாரு, நீ மட்டும் இந்த மாதம் நீ ஹேர் கட் பண்ணி பாருடி, அப்புறம் இருக்கு உனக்கு. முடியாது, அதெல்லாம் நான் பண்ணுவேன் தான். இங்கே பாரு 2 இன்ச்சு வளர்ந்துருக்கு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்ட்டு உங்கள் சாரி அப்படியே ஒன்று அப்படியே கழட்டிகிட்ருப்பீங்க. பகல் ஆக்கிங்களா கழட்டிகிட்ருப்பீங்க. மார்னிங் ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். கழட்டிகிட்ருப்பீங்க. நான் அது பண்ணுறேன், உன்னோட வேலை என்னன்னு எனக்கு தெரியும், நீ பார் உன் வேலையை பார், உன் ட்ரெஸ்ஸை கழட்டு, என் ட்ரெஸ்ஸை நான் எனக்கு கழட்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்டிகிட்ருப்பீங்க. அந்த ப்ளவுஸு கழட்டுறப்போ கரெக்டாக வந்துட்டு அவரு கழட்டிட்டு வலிக்குது தரும்
அப்படி தான் வலிக்கும். வா வானா பகலில் வானாண்டா, வேணுமே ஆனால் எனக்கும் வேணுமே. முடியல தாயா, பரவாயில்லடி, வேணும். அப்படி நடக்குது திரும்ப. ஐயோ என்னென்ன படுத்துற? இல்லடி, டெம்ட் ஆச்சு உன்னை சாரியில் பார்த்த உடனே. சரி ஓகே. ஒரு நாள் சாரியில் பார்த்ததுக்கு என்னை எப்படி படுத்துறியே? நீ இதில் டெய்லி சாரி கட்ட சொன்னால் என்னால் முடியாது. இடுப்பொலிக்கு டெய்லி இதே பண்ணிகிட்ருப்ப. பரவாயில்ல, நான் ஹேர் கட் பண்ணி ஆவேன், அப்புறம் இதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி திரும்பி படுக்கிறீங்க? ஏய் உங்கள் பாரு, என்னால் முடியலதா, ஆனால் என்னாலே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே வேணாண்டா, எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் விடலை. ஓகேங்களா? ஃபஸ்ட் நைட்டுன்றது ஃபஸ்ட்டு பகலில் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும்டா கைஸ். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டாம்பாய் வெர்ஷன் சீசன் 2 வரலாம், 3 வரலாம். ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஒரு 3 இருக்குது. ஏன்னா டாம்பாய் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. யாரோ கேட்டதால் தான் டாம்பாய் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து ஐடியா வந்து வேறு மாதிரி ஒரு 3 ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக போடுறேன், எல்லாருக்குமே போடுறேன்னு. கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு டாம்பாய் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஃபன்னியான டாம்பாய் இருக்குது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அந்த மாதிரி டாம்பாய் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டைட்டில் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு நான் ஸ்டோரி லைன் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் சீசன் 2, சீசன் 3, சீசன் 4ன்னு போடுறேன். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடாது. அதுக்கு ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாருக்குமே போட்டுறேன்டா கைஸ். ஓகேடா கைஸ், பாய்.